நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் மீனா. தற்போதைய அரசியல் சூழல் பத்தின கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடாரகிரி சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? திமுக ஆட்சியில இலவசமா ரேஷன் அரிசி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது தரமான அரிசி இல்ல, இட்லிக்கும் மாட்டுக்கும் தான் உதவுனுச்சு. அதனால இனி ஒரு காலங்கள்ல தரமான அரிசியை வளர்க்கணும் அப்படின்னு முதல்வருக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல ஆதவ அர்ஜுனா என்னைக்கு ரேஷன் அரிசி சாப்பிட்டுருக்காங்க, என்னைக்கு சாப்பிட்டுருக்காங்க? அவங்க ராத்திரி மாற்றினுடைய மருமகன் அவங்கள மைத்து வேற சொல்றாரு, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண பிறகு அவர் பணக்காரங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்னைக்கு ரேஷன் அரிசி சாப்பிட்டுருக்காருன்னு எனக்கு புரியல. அதாவது ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்கலாம் யாருமே சாப்பிட்றது இல்லை. அப்படி சாப்பிட்றாங்கன்னா அவங்க மாடுகள் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்களுடைய பேச்சு இருக்கே தவிர இதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு. நீங்கள் அரசியலே எதிர்க்கலாம். கடந்த ஆட்சியில் ரேஷன் அரிசி சரியாக வழங்கப்படலை, அது தரமாக இல்லை, அப்படி பொதுவாக சொல்றது விட்டுட்டு அதை ஒன்று இட்லிக்கு பயன்படுத்துவாங்க, இன்னொன்று மாட்டுக்கு பயன்படுத்துவாங்கன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அநாகரிக விஷயமாக தான் பார்க்கலாம். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் கடந்து போக முடியும். ஏன்னா அந்த ரேஷன் அரிசியை நிறைய பேர் வாங்கி இன்னொரு பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் ஆட்சி இருக்கு, தாவக ஆட்சி இருக்கு. கடந்த முறையை விட இந்த முறை தரமான அரிசியை நாங்கள் வழங்குவோம்னு சொல்றதெல்லாம் அரசியல் பாடல், அதெல்லாம் சரி. கடந்த ஆட்சியில தரமான அரிசி வழங்கப்படுறதும் சரியா இருக்கு. ஆனால் கடந்த ஆட்சியில யாருமே சாப்பிடல, ஒன்று இட்லி போட்டாங்க, இன்னொன்று மாட்டுக்கு போட்டாங்க அப்படின்றதெல்லாம் தரமற்ற விமர்சனங்களாக தான் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் சாதாரணமாக கடந்து போகிற வார்த்தைகள் இல்லை. அவர் சாப்பிட்டது இல்லைன்னு தான் தோணுது. ரேஷன் அரிசி சாப்பிட்டது அந்த ஆட்சியினுடைய குறைபாடுகளை நீங்களும் சைலண்ட் மூடில் இருந்திருக்காங்க. நம்ம பொது வீட்டில் தொடர்ந்து எதிர்த்துட்டு தான் இருக்கு. பொங்கலுக்கு பழங்கள் பரிசு அந்த வெள்ளம் இதெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருந்தது கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் அப்படின்னு பொது வீட்டில் அன்னைக்கு ஆட்சியில் இருக்கும்போதே நம்ம அதை எதிர்த்துருக்கோம். இன்னைக்கு நீங்கள் அதை குறிப்பிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் தரமான அரிசியை நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்றது சிறந்த அரசியல் விமர்சனம். ஆனால் இப்போ தரம் தாழ்ந்த கேவலமான அது மலமலையரன் பழக்க கதை தான் அது. அவங்க எதிர்கட்சி விமர்சனம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஒட்டுமொத்த மக்களையே ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறதா தான் நீங்க பார்க்கணும். மேகதாது தொடர்பாக அனைத்து கட்சியும் கூட்டத்தை கூட வேணும் தமிழகத்துல அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா உடனே தீர்வு கிடைச்சிருக்கும். இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை, காலகாலமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதெல்லாம் இதெல்லாம் அரசியல் தான். அதன் திருமாவளவன் சொல்றது ஒரு அரசியல் பாதை தான் நீங்க பார்க்கணும். நேற்று அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் இதுக்கு முன்னாடி கூட்டலையா? எம்ஜிஆர் காலத்துல கூட்டலையா? கருணாநிதி காலத்துல கூட்டலையா? ஜெயலலிதா காலத்துல கூட்டலையா? எப்பவுமே கூட்டிட்டு தான் இருக்காங்க. என்ன தீர்வு கண்டாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். என்ன கிடைச்சிட்டு போகுதுன்னு இது அந்த ஒரு நாளைக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுற அன்னைக்கு 5 நட்சத்திர ஹோட்டல் ஸ்நாக்ஸ் எல்லாம் வரும், டீ வரும், காஃபி வரும். அதோட சாப்பிட்டுட்டு ஜாலியாக கலந்து போவாங்க தவிர ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொன்னால் அந்த தீர்வுக்கு வழியே இல்லை. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, என்னைக்குமே இது முடிவு இல்லை. அவங்க கர்நாடகாவும் இந்த மேகதாது அணையை வச்சு அரசியல் பண்ண போகிறாங்க. அதை கட்டக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டிலையும் சில அரசியல் கட்சிகள் அதை வச்சு அரசியல் பண்ண போகிறாங்க. ஆனால் உரிமைன்னு பார்த்தா தமிழகத்தில் அந்த காவிரி தண்ணீருக்கு எந்த தடையும் இல்லாமல் கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்யணும். பட் அதுக்கு மத்திய அரசு இங்கே ஒரு காலம் அங்கே ஒரு காலம் பண்ணிருக்கு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக அரசு கர்நாடகா ஆதரவும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக அரசு பாஜக தமிழ்நாட்டுக்கு ஆதரவும், இந்த ரெட்டை நிலை இதே மாதிரி தான் காங்கிரஸ். கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கர்நாடகா ஆதரவும், தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு ஆதரவும். இது அப்படின்னா தொடர்ந்து இந்த ஒரு விதமான ஒரு ரெட்டை நிலையை தான் கடைபிடிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு தீர்வுன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு விடுதலை படையினுடைய தலைவர் தமிழரசன் அன்னைக்கு 1990 எனக்கு தீர்வு கொடுத்தார். என்னன்னு சொன்னா அதை ஒட்டுமொத்தமாக அந்த அணைகளை விழிச்சு தகர்க்கணும். அப்போ கட்டுறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வந்துட்டு அதுக்குள்ள ஒரு தீர்வும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி யாரை நீங்க முன்னெடுக்க போறாங்க, யாரும் முன்னெடுக்க போறாங்க. அதனால அரசியல் தொடர்ந்து தமிழகம் கர்நாடகா இது ரெண்டு பக்கமும் அரசியல் பேச்சாதான் இருக்கணும் தவிர இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது. எண்ணூர்ல பாத்தீங்கன்னா 2023 அம்மோனியா
அமோனியா வாயு கசிவு வந்து ஏற்பட்டுச்சு. அதனால 50க்கும் மேற்பட்டோர் வந்து மருத்துவமனையில வந்து அனுமதிச்சிருந்தாங்க. மக்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்திலேயே அமோனியா வாயு கசிவு வந்து ஏற்பட்டிருக்கு. அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இல்ல, அரசு நடவடிக்கை எடுக்கல. இது போன்ற இது போன்ற கெமிக்கல், அதாவது இது போன்ற விஷவாயு கட்டக்கூடிய அணு சம்பந்தப்பட்ட கம்பெனி கரைப்பதற்கு மாநில அரசுகள் எப்படி அனுமதிக்கின்றதுன்னு தெரியல. அனுமதிச்சதுக்கு அப்புறம் குத்துது கொடையுதுன்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுது. ஏன் சொன்னா இது போன்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்திலிருந்து கசியக்கூடிய அணு அந்த கசிவுனால் மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகும்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரியாமலே அவங்க தடுக்கிறாங்க. நாங்கள் தெரிஞ்சுதானே தடுக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சு தடுத்து இந்த ஆட்சியில் நடந்தது அந்த ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. நீ கூட தாவரத்தாக நம்ம இதை குற்றச்சாட்டாக வைக்கலாம். விஜயுடைய பிறந்த நாள் பலி கொடுத்தாங்க கூட நம்ம விமர்சனம் பண்ணலாம் இல்லையா? விஜய் வந்து கரூர்ல வந்து 42 பேர் பலி கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து தன்னுடைய பிறந்த நாளுக்கு 32 பேர் 30 பேருக்கு மேல வந்து பலியாயிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. நம்மளுடைய பார்வை என்ன பண்ணீங்கன்னா, இது போன்ற நச்சு வாயு கசியக்கூடிய அணு உலைகளை ஏன் வந்து திறக்குறாங்க? நிறுவனங்கள் திறக்கிறதுக்கே ஏன் ஓபன் பண்றதுக்கு ஏன் அனுமதிக்கிறாங்க மாநில அரசு, மத்திய அரசு? சரி, அதை ஓபன் பண்றாங்க. அதை மத்திய மாநில அரசு அதிகாரிகள் தொடர்ந்து அதை கண்காணிச்சு லஞ்சம் வாங்கிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. கண்காணிச்சு ஆய்வு பண்ணிட்டே இருந்தாங்க. இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடக்காது. இவங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் போயிடுது. இவனுக்கு அலுவலகத்தில் உட்காந்துட்டு போய் ஆய்வு பண்ணதான் சைன் போட்டுறான். அப்படிங்கும்போது இது சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் சொல்றாங்க. சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுக்கே வந்து சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. வேலையிலிருந்து அனுப்பணும், வீட்டுக்கு அனுப்பணும். ஒரு 10 அதிகாரி இப்படி பண்ணா அதுக்கப்புறம் வரக்கூடிய அதிகாரிகள் நிச்சயமா இது போன்ற நிறுவனங்களை போய் ஒவ்வொரு வாரமோ இல்லை 10 நாளுக்கு ஒரு தடவை இல்லை 1 மாசத்துக்கு ஒரு தடவை நேரில் போய் ஆய்வு பண்ணி சொல்லிருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆய்வு வந்து பண்ணும்போது சரியில்லைன்னு எழுதுது, சரியில்லைன்னா சரின்னு சொல்லிட்டு அப்ரூவ் கொடுத்துட்டு அந்த மாதிரி நடைமுறையை பின்பற்றாதது இது போன்ற விபத்துகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் வரும். அதெல்லாம் மாற்றுக்கிறது. 9 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. 60க்கும் மேற்பட்டவங்க வந்து அவசர சிகிச்சையில இருக்காங்க. அதான் 9 பேர் இறந்துருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட அவசர சிகிச்சையில இருக்கு. இன்னொரு நிறுவனம் இது போன்ற ஒரு விபத்து வராதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இந்தியாவில் இது ஃபர்ஸ்ட் இல்லையா? இதே தமிழ்நாட்டில் இது 3வது முறை புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் வந்து இது போல அறிக்கைகிறது, அரசு அலட்சிய போகுது சொல்றது, இப்படியும் நம்ம சொல்லிக்கணும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க ஏன் ஆய்வு பண்ணல? ஏன்னா சாதாரணமான ஒரு ஹோட்டல்ல கூட நீங்க என்ன பண்றீங்க, போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இது சரியில்லை, இந்த கறி வந்து இதுல வச்சு ஃப்ரீஜ்ல வச்ச கறி, இது எந்த கறி வச்சுன்னு சொல்லி எத்தனை ஹோட்டல்கள் மூட்டு சாதாரணமான உணவு கிடைக்குது பண்டைகளா இல்லை. அப்போ இது ஒரு நச்சு வாயு கசியக்கூடிய இது ஒரு மிகப்பெரிய உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலை உள்ள நிறுவனங்கள்ல பெரிய கம்பெனிகள்ல இவங்க போய் ஆய்வு பண்ணி உள்ள வந்து ஆய்வு பண்ணி அதுக்கு உண்டான நிவாரணம் வழங்கியிருந்தா இது போன்ற ஆபத்துகள் நடந்திருக்காது இல்லையா? அதை பற்றி அப்போ இதுக்கு யார் காரணம் சொன்னா முழுக்க அந்த அதிகாரிகள் தான். அது சம்பந்தமான அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாமே அதில் இன்கொடி. நாம வந்து இந்த அரசு ரீதியா வந்து ஆட்சியாளர் மீது குறை சொல்றதை விட அந்த அதிகாரிகள் ஒரு 10 பேர் சஸ்பெண்ட் பண்ணுங்க, வேலை விட்டு தூக்குங்க. உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் இருக்கும், ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கும், யாரா இருக்கும், தூக்கி 10-15 பேர் தூக்கி வேலை விட்டு அனுப்புங்க, சம்பளம் இல்லாம அவங்க ஆக்குங்க. அப்போ வந்து இது போன்ற நடக்காம பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா இது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இப்போ வந்து அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு ஒரே கட்சியா செயல்பட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சண்முகம் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி திமுக ஒன்று இணைந்து அவங்க களத்துல நிற்கும் போதுதான் நம்ம அதை பத்தி விவாதமே பண்ணுவோம். அப்படி ஒரு நெரட்டிவை செட் பண்ணக்கூடாது நம்மளாம், சரிங்களா? இது வந்து தாவேக்கா வந்து அப்படி ஒரு நெரட்டிவை செட் பண்றாங்க. விஜய் ஆதரவாளர்கள், சொல்லுங்களா? ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்க இப்போ வந்து ஒரு கூட்டணியை அமைஞ்சிட்டாங்க. யார்? விஜய், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் ஒரு கூட்டணியை அமைஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு கூட்டணியா வந்து இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நெரட்டிவை செட் பண்றாங்க. அது தவறு. ஏன்னு சொன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல்கள 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி திமுக பார்த்தீங்கன்னா 1.25 கோடி 1.5 கோடிக்கிட்ட அவங்க வழங்கிருக்காங்க. 2 கட்சியும் பெரும் கட்சி தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆழ்ந்த கட்சிகள், சொல்லுங்க. ஏதோ விஜய்க்கு ஒரு திடீர்னு ஒரு என்ன சொல்றது, விஜய்க்கு கிடைக்கும் திடீர்னு ஒரு இதுதான்
ஒரு பயிற்சி மாதிரி கிடைச்சிருக்கு. பட் அது நீடிக்குமா நீளைக்குமா அப்படின்றத காலமா பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடியே வந்து திமுக அதிமுக தான் கூட்டணி, தாவேக்கா வந்து ஒரு தனி பெருங்கன்னு கட்சியாக அமைஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கு என்னுடைய பார்வையில இப்ப ஏற்பட்டிருக்கு அது ஒரு பெரிய வளர்ச்சியா தெரியல, ஒரு வீக்கமா தான் தெரியும். எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது பல பேரும் போய் செய்வாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியை வந்து அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் சுத்திட்டே இருக்கும். அவங்க ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்க பக்கம் போகதான் செய்வாங்க. அது போல இப்போ ஆளுங்கட்சி வந்து தாவேக்கா இருக்கும்போது ஆளுங்கட்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். அது எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வருத்தம் அப்படியே போய் திமுக செய்வாங்க, அதிமுக ஆட்சி வருத்தம் அதிமுக போய் செய்வாங்க. நாளைக்கு பாஜக தான் ஆட்சிக்கு வந்தவங்க பாஜக பக்கம் போய் சேர்ப்பாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவு இல்லாம அவங்களால இருக்க முடியாது. அவங்க பண்ற 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வேலை பார்க்கணும், மற்ற தொழில் அவங்களை சார்ந்த இதுக்காக ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம வச்சு நாவல் ஒரு கூட்டம் போய் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க எப்பவுமே அது போயிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களால வந்து எதிர்த்து அரசியல் பண்றதுக்கோ எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கோ திறமையற்றவர்கள் தான் ஆளுங்கட்சிக்கு ஜாதகம் தட்டுவாங்க. திமுக ஆட்சி இருக்குது, திமுக ஜாதகம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள், குடியரசு கட்சிகள், முஸ்லீம் லீக், காங்கிரஸ், இன்னைக்கு திமுக ஆட்சியில இருந்து இறந்தவங்க தாவேக்கா பக்கம் போயிட்டு இன்னைக்கு திமுக குற்றம் சொல்றாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கு? உண்மை இல்லை சொல்லுங்க. மக்கள் மீது அக்கறையோ அல்லது அரசுகள் செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகளே இவங்களுக்கு எந்த அக்கறையுமே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சண்முகம் சொல்றாரு, இவர் சொல்றாரு, சாதாரணமா சொல்றாரு, இது ஒவ்வொரு ஆட்சி வந்தாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்காரு, என்ன பண்றதுன்னு. அப்ப எதுக்கு ஆட்சிகள் பாருறோம், ஒரே ஆட்சி இருந்துட்டு போக வேண்டியது? ஏன்னா இப்ப தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ இது போன்ற கீழ்த்தரமான அரசியல்களை முன்னெடுக்கிறதுனால கம்யூனிஸ்ட் நீ இங்க வந்து தரம் போயிட்டே இருக்கு. இப்போ இந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே மெயின் வந்து பாலியல் வன்கொடுமை குறையணும், அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு வேணும்ன்றதுக்காக தான் இந்த ஆட்சி மாற்றம் நடந்தது. ஆனா இந்த ஆட்சி வந்ததுமே அந்த மாற்றம் இன்னுமே குறையவே இல்லை. அப்ப எப்படி இருந்துச்சோ அதை விட பல மடங்கு அதிகமா தான் இருக்கு. இப்பயுமே 1 மந்த்ல பாருங்க எவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. எதை பத்தியும் பேசுற மாதிரி இல்லை. இது சம்பந்தமா வந்து உயர் அதிகாரிகளை சந்திச்சு பேசுறது கூட இல்லை. நடிகைகள் நடிகைகளுடைய குடும்பம் நடிகர்களுடைய குடும்பம் போச்சுன்னா மணிக்கணக்கில் பேசிட்டு போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு அனுப்புறாரு. மக்கள் பிரச்சனை சார்பாக யாருனாலும் சந்திக்கணும்னு சொன்னா யாரும் சந்திக்க முடியாது. அவங்க அமைச்சர்களே சந்திக்க முடியாத நிலையில் தான் இருக்காரு. சட்டமன்றத்துக்கு வந்தா கூட வாயை திறக்காத முதலமைச்சரா இவ்வளவுதான் இருக்காரு. அப்படி என்னடா நீங்க எல்லாம் வானத்திலிருந்து போயிட்டு தேவத்தூர் எனக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. ஒரு முதல்வர்னு சொன்னா சாதாரண உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா மக்கள் பிரதிநிதிகளாக அங்க வந்திருக்காங்க, தனி நபர்கள் இல்லை. சட்டமன்றம் உங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கலாம், உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபரா இருக்கலாம், அவங்க வந்திருக்கிறது சட்டமன்றத்துல அவங்க மக்கள் பிரதிநிதியா தான் வந்திருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து முதல்வர் பதில் சொல்லிதான் ஆகணும். அதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டு ஒரு நீ பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அதை கண்ணை காட்டி இதெல்லாம் என்ன ஒண்ணுமே புரியலையே. இப்படி நீ இருக்கணும்னு நினைச்சீங்க, எதுக்கு அரசியலுக்கு வந்து நீ யாரும் ஏமாத்த? அப்படி இருந்தா அப்பாட்ட நீ யார் விஷயம் பேச மாட்டேன்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மன்னர்கள் காலத்துல கூட இப்படி ஒரு குழுவில் நடக்கிறது இல்லை. மன்னரை விட மோசமான நிலைக்கு விஜய் கொண்டு போறப்படி அரசியல். ஆயிரப்பட்ட ஜெயலலிதா கூட வந்து சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 7 ஆட்டத்தோட பதில் தான் சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் கூட நாக்கு கடிச்சு கேட்கும் போது அதுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? நீங்க எதுவுமே பேச மாட்டேன், சட்டமன்றத்துல வந்து அமைதியா தான் உட்கார்ந்து இருப்பேன். வெளியே போனா மட்டும் பேசுவேன், இல்ல ட்விட்டர்ல பேசுவேன், எக்ஸ் தளத்துல பேசுவேன், சோசியல் மீடியால மட்டும்தான் பேசுவேன்றதெல்லாம் என்ன ஒண்ணுமே புரியலையே. இதே சில கூட்டங்கள் வந்து முட்டு கொடுத்துட்டு அவர் சூப்பர்ன்றாங்கன்னா என்ன சூப்பரு? அவர்கிட்ட வாங்கின காசு சூப்பரா, இல்ல உங்களுக்கு வழங்கியிருக்கிற பதவி சூப்பரா? அப்ப உங்களுக்கு மக்கள் மீதோ ஜனநாயகத்தின் மீதும் நம்பிக்கையற்ற நபர்களாக தான் இருக்காங்க. நான் எல்லாரும் சொல்றேன், கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாருமே சொல்றேன். ஒரு மாசத்துலயே பாத்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு நினைச்சிட்டு எதுவுமே மாறவே இல்லை. அப்படி இந்த பாலியல் நேற்று பாருங்க, விஜயுடைய பிறந்தநாள் என்ன சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தா அதிகார துஷ்பிரயோகம் செய்ய மாட்டேன் சொன்னா இல்லையா விஜய் சொன்னாங்க. இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்தோம்னா எல்லா பள்ளிகளையும் விஜயுடைய பிறந்தநாள் கொண்டாடுறோம். அந்த குழந்தைகளையும் மாணவர்களையும் மாணவிகளையும் வெயில நிற்க வச்சு ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவங்க விஜய் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படி பண்றோம் அப்படி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க.
ஒரு அமைச்சர் போயிட்டு வாடி வாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன ஒண்ணுமே புரியலையே. ஒரு கல்வி விஷயம், கல்வி அங்க போய் உனக்கு எதுக்கு, நீதான் உங்க அதிகார துஷ்பிரயோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னியா இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம், அதுவும் பள்ளி மாணவருக்கு மத்தியில. அப்ப இதெல்லாம் கேட்டோம்னு சொன்னா தவறு. ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரே அப்படி என்ன அயோக்கியத்தனன்றது. அமைச்சரா இருக்கட்டும், எவனா இருக்கட்டுங்க, எவனா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான செயல். இப்போ தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றதோட பீர் பாட்டில வச்சு ஆடினாரு அந்த எம்எல்ஏ, அது ஓகே, அதுவே வெற்றியோட உச்சகட்டம் கூட சொல்லலாம். ஆனா இப்ப பள்ளியில ஆடுறதுன்னா அதாவது பீர் பாட்டில் வச்சு அவர் ஏற்கனவே ஆடினாரு. எல்லாமே பாத்தீங்கன்னா தாவேக்காவை பத்தி இப்ப நீங்க சொன்னீங்க, பாலியல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. பாலியல் குற்றச்சாட்டுக்கு அதிகமா தாவேக்காவை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க, விஜய் சார்ந்தவங்க தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், பண்பாடு, ஜனநாயகம் இதெல்லாம் குழி தோண்டி புதைக்கிறதுக்காகவே தாவேக்கா உருவாக்கப்பட்டுதான். ஆனா ஏற்கனவே தொடர்ந்து பேசிட்டு வர இது ஒரு கார்பரேட்டினுடைய இறக்குமதின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அப்போ இது ஒரு கார்பரேட்டினுடைய இறக்குமதி. கார்பரேட் வந்து அப்படிதான் விரும்புறான். என்ன சொன்னா அவன் கொள்கை கோட்பாடு அதெல்லாம் இல்லை. அதை வந்து ஒரு விதமான அரசியலை கார்பரேட் வந்து உலகத்துல விதைச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து மொழி ரீதியாகவோ அல்ல கலாச்சாரம், பண்பாடோ அந்த எல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்படியே வாழணும். ஒரு மிருகங்கள் மாரி, புழு பூச்சிகள் மாரி மனிதன் வாழணும் அப்படின்றதுதான் கார்பரேட்டுடைய சித்தாந்தம், வெளிநாட்டினுடைய செயல்பாடு. அதை அப்படியே பிரதிபலிக்கிறது தான் விஜயுடைய செயல்பாடு. நீ பள்ளி, கல்லூரி, மாணவிகள் மத்தியில உன்னுடைய பிறந்த நாளை நீ எப்படி கொண்டாடலாம் கேட்டேன். அரசு பள்ளிகள் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இருக்கு. இது எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணா காந்தி விமர்சனம் பண்றாங்கன்றாங்க. காந்தி என்ன இருக்குதுல? உன் குழந்தைய நீ விஜயுடைய குழந்தை சின்னதா இருக்கும்போது அப்படி வெயில நிக்க வச்சு எவ்வளவு பிறந்த நாளைக்கு இப்படி ஆட சொன்னா ஆடுவாங்க. அப்போ நீ எந்த ஆணவத்துல இருக்க? கொஞ்ச நாள் இந்த மண்ணுக்கு மனிதன் இந்த மண்ணுக்கு மேல இருக்குதுன்னா அவனுக்கு அதிகாரம் தான். மண்ணு அவனுக்கு மேல ஆயிடுச்சுன்னா எந்த வயலும் இல்லை. முதல்வரும் ஒண்ணுதான், தலைவரும் ஒண்ணுதான், தொண்டனும் ஒண்ணுதான், அழகான ஒண்ணுதான், அழகெல்லாம் ஒண்ணுதான், மழைக்காரன் ஒண்ணுதான், ஏழையும் ஒண்ணுதான் இருக்காங்க. எல்லா வயலும் ஒண்ணுதான். மண்ணுக்கு மேல நம்ம இருக்குதுன்னா இந்த மயில மண்ணாங்கட்டியெல்லாம். இந்த மண்ணு நம்ம மேல வந்துச்சுன்னா இந்த எல்லாரும் நாட்டம். அப்படி இருக்கும்போது ஏன் ஆணவத்தை உச்சரிக்கிறது அழைக்கும்? விஜய் இறங்கி பேசு, லூசுக்குள்ள ஏன் அப்படி பண்றீங்க? கண்டிப்பா இல்லையா? சொன்னாங்க, சொல்லியிருந்தாரு என் கட்சியில சார்ந்தவங்க யாரு எப்படி இருந்தாலும் நான் கண்டிப்பா சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு தண்டிச்சிருக்கலாம். கண்டிப்பா மாணவர்கள் முன்னாடி இதெல்லாம் கண்டிச்சிருக்கணும். மாணவர்கள் ஏன்டா துஷ்பிரயோகம் செய்து என்னுடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாடுறீங்க? சரி, சொல்லணுமா இல்லையா? அப்ப நீங்க வந்து சந்தோஷமா அதை ஏத்துக்க அங்கங்க இருக்கக்கூடிய நீங்க எம்எல்ஏ இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் எல்லாம் அவங்க அந்த எம்எல்ஏக்கள் போய் அந்த டீச்சர்களை கவர் பண்ணி டீச்சர்களை வச்சு இப்படி நிகழ்ச்சி நடத்திருக்காங்கன்னா இதெல்லாம் கேவலமான அரசியல் தெரியல. இதுல எதுவும் மாற்றத்தை கொடுக்குறோம், மையம் கொடுக்குறோன்னு வந்துட்டு இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அரசியலை விஜய் வந்து எடுக்கிறது எவ்வளவு அசிங்கமா இருக்கு. இப்போ வந்து எங்க உயிருக்கு எதிரானது தமிழ் தாய் வாழ்த்து ஏன் 2 முறை பாட வைக்கல? 2 முறை பாடுறதுக்கு ஆளுநர் ஏன் அனுமதிக்கல? ஆளுநர் தமிழ் தாய் வாழ்த்தை விட ஆளுநரோட மகிழ்ச்சி தான் முக்கியமா தாவேக்காக்குன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் அதெல்லாம் நம்ம ஒண்ணு கூடாது. பாட்டு ஒரு பாட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்களா அப்படின்னு தான் நம்ம கடந்து போகணும். புரியுங்களா? அதெல்லாம் அவங்க அரசியல் விமர்சனம், அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். ஏன் சொன்னீங்கன்னா அந்த தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடிச்சதுனால தமிழ் வளர்ந்து போறது இல்லை, தமிழ் தாய் வாழ்த்து பாடாதனால தமிழ் இருந்து போறதும் இல்லை. தமிழ்நாட்டுல தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும். அந்த அடிப்படை அறிவு முதல்வருக்கு இருக்கணும், ஆளுநருக்கு இருக்கணும், மத்திய அரசுக்கு இருக்கணும். அந்த அறிவு இல்லாம அவங்க வந்து கடைசியா பாட வைக்கிறாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடு. அது வந்து நம்ம என்னத்தை அவங்களுக்கு போய் கண்டிச்சிருக்கு. இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடு இது மட்டும் இல்லை, தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்துட்டு வருது. பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு வந்து ஒரு ஜனாதிபதி அழைக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடு இல்லையா? சனாதன கோட்பாடுகளை உருவாக்கிட்டு அந்த செயலை வந்து மறுத்தாங்க. அப்படி நம்ம நிறைய இருக்கு அந்த விஷயங்கள் பேசணும். அதாவது இது தேசிய கீதமோ அல்லது தமிழ்தாய் வாழ்த்தோ அல்லது வந்தே மாதரமோ பாடுறதை பற்றி மட்டும் நம்ம வந்து பேச முடியும்.
கடவுளுக்கு கடவுள் எனும் கண்மணியாய் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் கட்சியிலேருந்து எம்எல்ஏ சொல்லியிருக்கோம், வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இல்ல அது வந்து இப்போ வந்து முஸ்லீம் லீக்கினுடைய வாயம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் பாரத் என்பவர் வந்து சட்டமன்றத்துல முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து விஜய்க்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து எல்லாரும் சொன்னாங்க. எதிர்கட்சி தலைவர் விஜய் உதயநிதி வந்து எல்லாருமே வந்து வாழ்த்து சொன்னாங்க. அது மரபு. ஏன்னா ஒருத்தர் பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து சொல்வது என்பது தமிழ்நாட்டினுடைய மரபு. அந்த அடிப்படையில் சொன்னாங்க. இப்போ முஸ்லீம் லீக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொல்லியிருக்கிற வாழ்த்து பார்த்தீங்கன்னா அதிக பிரச்சனைத்தனமாகவே இருக்கு. சரிங்களா? ஏன் சொன்னீங்கன்னா, நீ வாக்குன்னு சொல்லிட்டு உட்காராம கடவுளுக்கும் கடவுளாக அப்படின்னா யாரா உனக்கு கடவுளா நீ ஏற்றுக்க ஐயோக்கு பையன் இதுல தொப்பி தாடி சேரு முஸ்லீம் லீக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இதுதான் காகிதம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடமா? சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க. நீ உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துமா அப்படின்ற அதுவே விஷயம். இதுல இன்னும் சிறப்பா ஏதோ வார்த்தைகள் சொல்லி சொல்லலாம். அது கடவுளுக்கு கடவுளாக அப்படின்றதான் எவ்வளவு பெரிய ஐக்கியம். அப்போ விஜய் கிட்ட இருந்தோ தாமரைக்கா கிட்ட இருந்தோ நீங்க ஏதோ பெற்றுட்டீங்க, ஏன்னா ஏதோ பெற்றுட்டீங்க. அதுக்கு நன்றி கடனா நீங்க இப்படி வந்து கேவலமான வார்த்தை சொல்லுங்க. இது ஒரு முஸ்லீமா இருக்கு. உதயநிதிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இது கூட உனக்கு இல்லையா? அப்படி என்ன வானளவுக்கு உயர்த்தி பேசி ஏதோ மன்னர்களுக்காக அதான் மன்னர் மாதிரி ஆயிட்டாப்புல விஜய். மன்னர் மாதிரி ஆற்றானு இந்த ஐயோக்கு பேருங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா சாணி தீய முக்கிய செலுத்து விட்டு மூங்கில அடிக்கணும். அப்ப இது போல வந்து முகத்துதியான கேவலமான கேடு கட்டத்தனமான வார்த்தைகள் எல்லாம் கூற மாட்டோம். வார்த்தைகள் சொல்வது தவறு இல்லை. கடவுளுக்கும் கடவுளாக எப்படி ஏற்றுக்க முடியும்? யாருக்கு கடவுள்? விஜய் அவன் சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், அவ்வளவுதான். அது எப்படி கடவுளுக்கும் கடவுளாகிடுவாரு? எப்படி ஆவாரு? அப்ப இவனுங்களால என்னன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது ஒரு வாரியை ஒதுக்குவாங்க, அதான் நம்ம சம்பாதிக்கிறது வழி ஏற்படுத்தி கொடுப்பாப்புல. அப்போ உன்னுடைய சுயநலத்துக்காக நீ ஒரு சமூகம் சார்ந்த ஒரு முஸ்லிம் சமூகம் சார்ந்த ஒரு கட்சியில இருந்துட்டு முஸ்லிம் சமூகம் சார்ந்து நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு இப்படி அயோக்கியத்தனமான கீழ்த்தனமான பேரு கெட்ட நாயை விட எளிய நீ வந்து சட்டமன்றத்தில் பேசுறேன்னா அப்புறம் உண்டாக நிச்சயம் அந்த ஊர் மக்கள் மோசமான மக்கள் நிச்சயம் சரிப்படி வாங்குவாங்க. தற்போதைய அரசியல் சூழல் பத்தின கருத்துக்களை ரொம்பவே தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. இந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.